Hello friends, welcome to JSN Ari Works. இப்போ இந்த டிசைன்ல எப்படி நெட்வொர்க் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இதுக்கு சின்ன பேட்டர்ன் எடுத்துர்க்கேன். அந்த பாட் ஷேப் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. பட் கொஞ்சமா broad-ஆ இருக்கணும் neck. And neckல இந்த மாதிரி ஒரு boat shape-உம் வரைஞ்சிக்கோங்க. பேட்டர்ன் இப்படி தான் போடணும். இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வச்சு கரெக்ட்டா ட்ரேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் நெட் தான் வச்சுருப்போம், சிங்கிள் கிளாத் வச்சுருப்போம். இந்த டிசைனில் நாம் டபுள் கிளாத் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் வச்சுருக்கோம். இந்த டிசைனுக்கு நம்ம டபுள் கிளாத் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பின்ன இது மாதிரி 4 பக்கமும் செக்யூர் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதில் இன்னொரு டிசைன் என்னென்னா, நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்ததில் ஜிக்ஸாக் போட்டிருப்போம். இந்த டிசைனில் நான் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஜிக்ஸாக் போடலை. என்னாட் போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள் ஜிக்ஸாக் போட்டிருக்கு. ஆனால் நான் இதில் 2 லேயர் மட்டும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. லைட்டாக பிடிச்சி இழுத்து கட் பண்ணிங்கனாலே அழகாக கட்டாகி வந்துடும். 999க்கு ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோவில் கம் போட்டு ஒட்டியிருப்போம், க்ளூ போட்டு காய வச்சுருப்போம். இப்போ க்ளூவும் போடலை. ஒரு சின்ன கத்திரி எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நூலை ஃபஸ்ட்டு விளக்கிடுங்க. நூலை விளக்கிட்டு ஊசி எடுத்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. கீழே உங்களுக்கு நெட் கிளாத் இருக்கும், அதை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி 4 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஈஸியாக கட் பண்ணிகிட்டே வந்துடலாம். கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு இல்லாமல் வரும். நம்ம கம் போடாமல் இந்த ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போது ஃபுல்லாக பண்ணியாச்சு. பேக்கில் நூல் எப்படி இதை ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டிச் தான் இது. இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைனை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எண்ணாட்டும் போடலாம், அப்படி இல்லைன்னா லாக்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டிசைன் வேணுமோ, என்னென்ன டிசைன் வேணுமோ கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நூல் பின்னாடி தெரிஞ்சால் பரவாயில்ல. ஒவ்வொரு தடவையும் நம்ம கட் பண்ணிவிட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரேமை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டிருக்கேன் ஃப்ரேமை. நீங்கள் இந்த க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெட்டர் ஒயிட் கலர் ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும், அதை எடுத்து இந்த மாதிரி எல்லா பீட்ஸ் மேலேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. நூல் மேலே அப்ளை பண்ணாதீங்க, பீட்ஸ் மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்ச உடனே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த நூல் தெரியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பின்னாடி கொடுத்த நூல் தெரியாது. பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.